வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் செட்டு காலேஜ் டிஆர்பி, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி ரெண்டுத்துக்குமே நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து ப்ரிப்ரேஷன் டிப்ஸு, என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். டிஎன் செட்டுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி காலேஜ் டிஆர்பிலையும் நான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கு கேரண்டி தர முடியாது. இவ்வளோ லார்ஜாக டிஸ்கிரிப்டிவ் டைப்பை நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. எம்சிக்யூஸ் வேணும்னா நீங்கள் டிஎன் செட்டுக்கான எம்சிக்யூஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த டிஎன் செட்டுக்கான கிளாஸில் அல்லது சிஎஸ்சிஆர் நெட்டுக்கான கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தியரம் ப்ரூஃப் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எம்சிக்யூஸ் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் டிஆர்பிக்கு. அதனால் காலேஜ் டிஆர்பிக்கு டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் இந்த எம்சிக்யூஸை மட்டும் உள்ள கிளாஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஎன் செட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. அதுவும் டீட்டெயில்டு லெக்சர்ஸ், 5000 எம்சிக்யூஸ், 40 டெஸ்ட்டு, எல்லாத்துக்கும் டீட்டெயில்டு ஆன்சர்ஸு, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவேன். இது போக என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓவியம் ஆப்பில் நான் டிஎன் செட்டு பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் என்னுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேப்பர் 1க்கான கண்டென்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னைக்கு வீடியோவில் நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு டிஆர்பிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த தடவை டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த தடவை டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க ஒருவேளை கிளியர் பண்ணிட்டாங்க, டிஎன் செட்டை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க காலேஜ் டிஆர்பி எக்ஸாமே எழுதலாம். அதாவது கிளியர் பண்ணாலும் பண்ணாட்டாலும், ஏன்னா 2 சைமல்டேனியஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்போ டிஎன் செட் அப்ளை பண்ணுறவங்க, அப்பியர் ஆகிறவங்க எல்லாருமே காலேஜ் டிஆர்பியும் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கிளியர் பண்ணாட்டா எக்ஸாம் ஃபீஸை திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் இந்த வீடியோவில் நான் ஆக்சுவலாக என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கு சாதகமாக இருக்கும், இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இதனுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறது விஷயமா தான் சொல்ல போகிறேன். இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். அதாவது இப்போ தான் செகண்ட் எம்எஸ்சி முடிச்சிருக்கோம், நாங்கள் டிஎன் செட்டை விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் 50+ இயர்ஸ், அதாவது நிறையா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் எழுதுவாங்க. என்ன கேட்டால் 50+ இருக்கிறவங்க கூட எழுதுவாங்க, 25 வருஷம் சர்வீஸ் ஆனவங்க கூட எழுதுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நான் கிடைக்காது அப்படின்னு சொல்லலை. அவங்க இவ்வளோ விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, மிக கடுமையான ஒரு ப்ரிப்ரேஷனில் இருப்பாங்க. இருந்தாலும் கரண்ட்டாக எம்எஸ்சி, செகண்ட் எம்எஸ்சியோ செகண்ட் எம்ஐஓ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல ஷூடாக இருந்தாங்கன்னா ஒருவேளை, ஏன்னா டிஎன் செட் எழுதணும், காலேஜ் டிஆர்பி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தானே எழுதுவாங்க இல்லையா? அதனால நல்ல ஒரு விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி டிஎன் செட்டை அவங்க எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் செகண்ட் எம்எஸ்சி படிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய இப்போ தான் 4th செமஸ்டருக்கான ப்ரூஃபு, தியரம், அது இதுன்னு ஏகப்பட்டது படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டில் கரண்ட்டில் டச்சில் இருப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது பிஜியை ஒழுங்காக படிக்கிறவங்களுக்கு. பிஜிஐ ஏனோ தானோன்னு முந்தின நாள் படிச்சுட்டு தள்ளிட்டு போகிறவங்களுக்காக நான் சொல்லலை. பிஜியை ரொம்ப அக்கறையோட விகரஸாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சாதகமான எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சீனியர்ஸ் என்ன செய்வாங்க, ரொம்ப சீனியர்ஸ்க்கு என்னன்னா நாலேஜ் நிறையா இருக்கும், எம்சிக்யூஸ்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. இருந்தால் கூட அந்த டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர்னால மெமரியில் என்ன செய்திருக்கும், குறைஞ்சிருக்கும். நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு எது படித்தாலும் ஈஸியாக கிராஸ்ப் ஆயிரும்.
ஈஸியாக கிராஸ்ப் ஆயிரும். அடுத்த தடவை பார்க்கும்போது இப்போ ரொம்ப ரொம்ப 10 வருஷம் கேப் ஆயிடுச்சு, 12 வருஷம் கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு நேத்து பார்த்துட்டு, இன்னைக்கு திரும்ப எடுத்து பார்த்தா கூட புதுசா தெரியும். நேத்து பார்த்தது இன்னைக்கு அதே இத திரும்ப பார்த்தா கூட புதுசா தெரியும். யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படி இருக்காது. ஏன்னா இயற்கையாவே அவங்களுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் அதிகமா இருக்கும். மூளை வந்து ஃபாஸ்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறதுனால, அவங்களால டிஸ்கிரிப்டிவ கூட லார்ஜ் சம் பெரிய அளவுல நெறையா படிச்சிருவாங்க. நெறையா படிக்க முடியும். நெறையா படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும்னு நான் சொல்றேன். படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லல. படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அதனால செகண்ட் எம்எஸ்சில, செகண்ட் எம்காம்ல, செகண்ட் எம்ஏல இருக்கிறவங்க ரொம்ப விகரஸா டிஎன்செட்ட ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு காலேஜ் டிஆர்பில உள்ள எம்சிக்யூஸ கிளியர் பண்றதுக்கு ஃபர்தரா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்காது. இதுவே போதுமானதாக இருக்கும். இதுவே போதுமானதாக இருக்கும். எம்எஸ்சி மேத்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க டிஎன்செட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ, அதுவே காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ல உள்ள எம்சிக்யூஸ்க்கு போதுமான அளவு இருக்கும். அப்போ ஃபர்தரா என்ன மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டிஸ்கிரிப்டிவ் டைப்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதும். டிஸ்கிரிப்டிவ் டைப்க்கான கொஸ்டின்ஸ் படிக்கும்போது, நம்ம வந்து ஜூன்ல வந்து நம்ம இதை முடிச்சிருவோம். ஜூன்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? டிஎன்செட் எழுதி முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஏறக்குறைய 1.5லேருந்து 2 மாசம் டைம் கிடைக்கும் காலேஜ் டிஆர்பிக்கு. அந்த நேரத்துல டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எது முக்கியம், எது படிச்சா வரும்னு செலக்ட் பண்ணி விறுவிறுன்னு ஒரு நோட்ஸை கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டென்ட்டே ரெடி பண்ண வேண்டாம். நம்மகிட்ட பிஜி நோட்ஸ் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படின்னா ரொம்ப ஈஸியா யங்ஸ்டர்ஸால காலேஜ் டிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சீனியர்ஸால கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. சீனியர்ஸுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு யங்ஸ்டர்ஸால முடியும் அப்படின்னு சொல்றேன். ப்ரொவைடட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல். ரொம்ப மிக கடினமாக உழைத்தால் அந்த சீனியர்ஸுக்கு நல்ல ஒரு டஃப் காம்படிஷனை யங்ஸ்டர்ஸ் நிச்சயமாக இந்த எக்ஸாமில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதுக்காக நான் சீனியர்ஸ்க்கு கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லலை. நான் சீனியர்ஸ்க்கு கிடைக்காதுன்னு நீங்கள் சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. நான் யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். சீக்கிரமாக இப்போ உடனே டிஎன்செட்டை கிளியர் பண்ணீங்க, கையோட காலேஜ் டிஆர்பியும் கிளியர் பண்ணிட்டீங்க, போஸ்டிங் ஆயிடுச்சுன்னா ஏறக்குறைய எத்தனை 27, 28 நியர்லி 35 வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்காக நான் சொல்கிறேன், கொஞ்சம் நிறைய சிஎஸ்ஆர் நெட் இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இந்த வருஷம் சிஎஸ்ஆர் நெட் கிளியர் பண்ணியிருக்கேன், நான் இந்த வருஷம் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு இந்த காலேஜ் டிஆர்பி ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், விகரஸாக படித்து எழுதுங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், நிறைய டைம் இருக்குது, செலக்டடாக படிங்க. இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி செலக்டடாக படி. ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் ஒர்க், அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்படி படிங்க, நிச்சயமாக காலேஜ் டிஆர்பி எக்ஸாமையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த டிஆர்பியோடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏறக்குறைய மேத்ஸுக்கு 381 வேக்கன்சிஸ் இருக்குது. இவ்வளவு லம்ப் வேக்கன்சிஸ் அடுத்தால வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் காலேஜ் டிஆர்பிக்கான எம்சிக்யூஸ் கிளாஸஸ் வேணும்னாலும் டிஎன்செட்டு, பிஜி டிஆர்பி, சிஎஸ்ஆர் நெட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுவேன். சிஎஸ்ஆர் நெட்டுக்கு 10 இயர்ஸ் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிடுவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸை கட்டாயமாக வாட்ச் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவை உங்களுக்கு தரும்.